இங்க என்ன நடந்துட்டு இருக்கு சித்? அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே லேப்டாப் நனைஞ்சிருச்சுன்னு நான் பதறி போயிருக்கேன். இதுல ஈர டவல் வேற குடுக்குற. இதுல தொடச்ச ஈரம் போகுமா? அப்புறம் பொம்மி சிறப்பான வாழ்க்கை வாழற போல இருக்கு. சித்தார்த், உன் கல்யாண வாழ்க்கை சூப்பர். பொம்மி உன்னை ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்க போல இருக்குல்ல? நீ தலைவலின்னு சொன்னதும் உனக்கு ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி உனக்கு ரூம்குள்ளேயே வச்சு ஹேர் வாஷ் பண்ணிருக்கா. பயங்கரம். இந்த மாதிரி எல்லாம் கணவனை கவனிச்சுக்க யாரால முடியும்? சித்தார்த், உன்கிட்ட இருக்கிற பழைய திறமைகள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வருதே, அது உனக்கு தெரியுதா? தமனா, உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா? நானே லேப்டாப்ல தண்ணி கொட்டிருச்சுன்னு இருக்கேன். இதுல ஏகப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு நானே பதறி போயிருக்கேன். அதுவும் இல்லாம இது ஒரு ஆக்சிடென்ட். நீ குரல் கொடுத்து நான் வெடுக்குன்னு எந்திரிச்சதுனால தண்ணி கொட்டி இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு. லேப்டாப் வேற ஆன் ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படி ஆன் ஆகும்? நீதான் ஆஃப் ஆயிட்டிய சித். என்ன முறைக்கிறத விட்டுட்டு பொம்மி மேல கோவப்படு. ஏன்னா இது மொத்தத்துக்கு காரணம் பொம்மி தான். நான் என்ன பண்ணேன் தமன்னா? நீ என்ன பண்ணல? சித்தார்த் தன்னோட ரூம எவ்வளவு நீட்டா வச்சிருப்பான்னு தெரியுமா? இப்படி நடு ரூம்ல வச்சு அவனுக்கு தலை வாஷ் பண்ணி விடுறது அவ்வளவு முக்கியமா? அப்படி என்ன உனக்கு அவசியம்? என்ன லவ் ஃபீலா? இங்க பாரு, சித்தார்த் இருக்கிற இடம் எப்பவுமே நீட்டா இருக்கும். அவனோட ரூம்ல இருக்கிற எதுவுமே மிஸ்பிளேஸ் ஆகாது. ஆனா இப்ப பாத்தியா, சுத்தி முத்தி எல்லாம் எப்படி கிடக்குதுன்னு பாத்தியா? இதெல்லாம் ரூமா? ரயில்வே பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு. சித், உன்கிட்ட இப்படி ஒரு மாற்றத்தை as a friend நான் எதிர்பார்க்கவே இல்ல சித். வாழ்த்துக்கள். என்ன சித், வேண்டாம் வேண்டான்னு துரத்தினாலும் தேடி தேடி வரணும்னு பாக்குறியா? இந்த ப்ராஜெக்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணிதானே ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? உன் தலையெழுத்து. பொம்மி மாதிரி ஒர்க்லயும் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நல்லவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல சித். ஒன்னு பண்ணலாமா சித்? இந்த வருஷத்தோட பெஸ்ட் கப்பல்னு ஒரு அவார்டுக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? வேண்டாம் தமன், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. தவறுதலா லேப்டாப்ல என்னாலதான் தண்ணி கொட்டிருச்சு. அத பார்த்தும் கூட எதுக்கு நீ திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகுற மாதிரி பேசுற? ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பினதுக்கு நீ எனக்கு நல்லாவே குழி பறச்சிட்ட. அவ்வளவு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இப்ப எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து பேசுற? இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட்காக தான் நான் உன்னை அலோவ் பண்ணியிருக்கேன். இல்லனா இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை விட்டுருக்க மாட்டேன். அதே மாதிரி உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான பரிதாபமும் வேண்டாம். உன் நட்பு மொத்தமும் போலின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு தமனா. நான் இதை ரெடி பண்ணணும். நீ தயவு செஞ்சு கிளம்பு. ஓகே ஓகே சித்தார்த், இந்த லேப்டாப்ல இருக்கே அந்த ப்ராஜெக்ட நாளைக்கு பிரசன்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்தேன். கோடிக்கணக்கான மதிப்புள்ள ப்ராஜெக்ட். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உன் லெவல் எங்கேயும் போயிடும் சித். ஆனா பொம்மிக்கு 1 crore எத்தனை சைபர்னு கூட தெரியாதுல்ல. பரவாயில்ல சித், உனக்கு இந்த பிசினஸ்ல முக்கியமா என்ன? நீ இந்த பொம்மையோட புருஷனா முழுக்க முழுக்க மாறிட்ட. லேப்டாப்பும் இப்படி ஆயிடுச்சு. நாளைக்கு உன்னால ப்ராஜெக்ட எப்படி சப்மிட் பண்ண முடியுங்கிற வருத்தத்துல நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன்.
ஆனா நாளைக்கு உன்னால அட்டன் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. யோசிச்சு பார்த்தா இப்போ லேப்டாப் இருக்கிற நிலைமையில அதை அட்டன் பண்ணவே முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஓ அப்படியா? என்கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? வேற யார்கிட்ட பண்ண முடியும் சார்? ஓகே, இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண டைம்ல நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். ஓகே சித்தார்த், நீ ஜெயிச்சனா எனக்கு சந்தோஷம்தான். நாளைக்கு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நீ தோத்துறாத பொம்மி புருஷா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பிள்ளையாரப்பா, வேம்பு சார் கவலையோட உட்கார்ந்துருக்கிறத பாக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. எப்படியாவது அந்த லேப்டாப்பை ஆன் பண்ணி கொடுத்துரு. அப்பதான் அவரு நாளைக்கு போய் வேலையை ஒழுங்கா செய்ய முடியும். பார்த்தல அந்த தம்மனா எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு. உதவி பண்ணு பிள்ளையாரப்பா. இன்னும் தூங்கலையா? இவ்ளோ கஷ்டப்படுற? இல்ல, ஏகப்பட்ட வேலை பாக்கி இருக்கு. அங்க பாரு, நான் இப்ப பண்ற ஹையர் டிகிரிக்கான ப்ராஜெக்ட் நாளைக்கு அதை அத்தனை டைப் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஏன்? பூராவும் கையில தானே எழுதியிருக்கேன். திடீர்னு டைப் வெர்ஷன் கேட்டாங்க. அதான் வேற வழி இல்ல, டைப் பண்ணி காலையில மெயில் பண்ணணும். இவ்ளோ தூக்க கலக்கத்துல பண்ணனா வேலையே ஓடாது. தூக்கம் தான் வரும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணு. இல்ல தர்ஷினி, இப்ப இருக்கிற டயர்டுக்கு தூங்கிட்டா அப்புறம் என்னால எந்திரிக்கவே முடியாது. ப்ளீஸ் என்ன விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நானும் அசைன்மெண்ட் ஒர்க் தான் பண்ண போறேன். நான் முழிச்சிட்டு தான் இருப்பேன். ஒரு 20 மினிட்ஸ் கண்ணு மூடி போய் பவர் நாப் எடு. அப்புறம் நானே உன்னை எழுப்பி விடுறேன். கண்டிப்பா இதை விட பெட்டரா தான் ஒர்க் பண்ணுவ. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும். ப்ளீஸ் சொன்னா கேளு. போய் தூங்கு. கண்டிப்பா எழுப்பி விட்டுரு. என் மேல பரிதாபப்பட்டு விட்டுறாத. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. தர்ஷினி என்ன பாவம் பார்த்து எழுப்பாம விட்டாலே. தர்ஷினி, என்ன தர்ஷினி இது? என் நோட்ஸ் மொத்தத்தையும் டைப் பண்ணி முடிச்சிருக்க? காலையில வரைக்கும் ஒர்க் பண்ணியா? மாமா, என்ன தூங்க வச்சுட்டு நீ தூக்கம் இல்லாம ஏன் தர்ஷினி இதெல்லாம்? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ற? ஏன்
ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு செய்யற ஹெல்ப் தானே இது. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா என்ன? நிச்சயமா நான் ரெடி தான். ஆனா நான் பண்ற உதவிய நிச்சயமா நீ ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். போங்க நீ வா பிரீத்தி, போங்க. எங்க கூட்டிட்டு போற பிரீத்தி? வாங்க. என்னன்னு சொல்ல. பேசாம வா, சொன்னா கேளுங்க. என்னாச்சு நீ? என்னாச்சு? நேத்து பொம்மி சித்தார்த்துக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள தமன்னா வந்தப்போ அப்போ சித்தார்த் தட்டி விட்டதுல லேப்டாப்ல தண்ணி கொட்டிருச்சான். இது வரைக்கும் லேப்டாப் ஆன் ஆகலையாம். ஆன் ஆகாம விட்டது கூட பிரச்சனை இல்ல. இன்னைக்கு அவர் பண்ண வேலை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு இடத்துல குடுக்கணுமா? ஓ, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணுமா? ஆமா ஆமா, அத குடுக்கணுமா. இப்படி ஆனதுனால அவரு குடுக்கவே முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு எனக்கு. ஹே, சரி விடு. இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? நிச்சயமா இருக்கு. பொம்மியோட தப்பு இல்லாம வேற யாரோட தப்பு? என்ன மாமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன யாராவது ரூம்ல வச்சு தலையை வாஷ் பண்ணுவாங்களா? இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் மாமா இப்படி ஆவுனா பொம்மியை நீ குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு? ஏன் பொம்மி, கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? பக்கத்துல லேப்டாப் இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து வச்சிருக்க வேண்டாம்? இல்ல மாமா, சித்தார்த்தன கைப்பட்டுதான் தண்ணி விழுந்திருக்கு. அப்ப கூட சித்தார்த்தன தான் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு. இத போய் இப்படி சொல்றீங்களே. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் வேம்பு சார் தலைவலிக்கு மெசேஜ் பண்ணி விடுறேன்னு சொன்னேன். அதுல இருந்து எல்லாமே தப்பாயிடுச்சு. ஏன் நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ரம்யா, அவருக்கு தலைவலினா மாத்திரை போடுவாரு. அப்படி எடுத்துக்கிறது உடம்புக்கு கெடுதல்னு நினைச்சுதான் இப்படி மசாஜ் பண்றேன்னு கொண்டு வந்து விட்டேன். அது வந்து இவ்ளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. எப்பவுமே நீ இப்படித்தாம்மா. ஒன்னு செஞ்சா என்ன பிரச்சனை வரும்னு உணராம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டா வருத்தப்படுற. என்ன பண்றது? இப்ப பிரச்சனை சித்தார்த்துக்கு தானே. அவனை நினைச்சு கவலைப்பட்டுதாமா நான் இப்படி பேசுறேன். அப்படி பேச போய் உங்க எல்லாருக்கும் நான் பகையாளியா மாறிடுறேன். ஆமா, சித்தார்த் எங்க? அவன் பயங்கர மூட் அவுட்ல இருப்பானே. அவரு வெளியே கிளம்பி போயிட்டாரு. எந்த மூலையில போய் அவன் உட்கார்ந்துருக்கானோ பாவம். நிறைய வெளிநாட்டு கம்பெனி எல்லாம் வருதா. அதுக்கு நடுவுல இவரை போய் பேசுறதா சொல்லிருந்தாரா. தமன்னா இவரை பத்தி ரொம்ப தப்பா பேசினதும் வேம்பு சாரு தமன்னா கிட்டே நான் எப்படியாவது இதுல வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காமிக்கிறேன்னு, இந்த பிசினஸ வாங்கி காமிக்கிறேன்னு சவால் விட்டாரு. சரி பொம்மி, இத பாரு. நீ வேணும்னே பண்ணியிருந்தாதானே அது தப்பு. பிள்ளையார்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. அவர் மேல பாரத்தை போடு. கண்டிப்பா நல்லது நடக்கும். ரம்யா, நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலாம். பொம்மி ரொம்ப அப்செட்டா இருக்கான். அக்கா ஒரு நிமிஷம். இந்தாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேப்டாப் சர்வீஸ் கடை இருக்கு. என் லேப்டாப்ல தண்ணி பட்டப்போ இந்த கடைக்காரங்கிட்ட தான் சரி பண்ண கொடுத்தேன். இவர் கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்படியா? நிஜமாவா? ஆமா. உடனே நீங்க சித்தார்த் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சீக்கிரமா ஃபோன் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இல்லைன்னா நானே போயிடுவேன். சரி சரிக்கா. பிள்ளையாரப்பா, இத நீயே கொடுத்த மாதிரி இருக்கு. ஆனா இத போய் சரி பண்ணிட்டு போற அளவுக்கு வேம்பு சாருக்கு நேரம் இருக்காது. சொன்னாலும் பதட்டப்பட்டு கோவப்படுவாரு. வேம்பு சாரோட மீட்டிங் 10 மணிக்கு தானே. அதுக்கு முன்னாடி இந்த கடை வேற திறந்திருக்கணுமே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, எப்படியாவது சரி பண்ணிடணும். இங்க பார்த்தமன், வீண் விவாதம் பண்றதுல எனக்கு இஷ்டமே கிடையாது. ஒரு நிமிஷம் நில்ல சார். புது லேப்டாப் வாங்கிட்டேன்னு சொல்ற. காசு இருக்கிறதால ஓவர் நைட்ல லேப்டாப் வாங்க முடிஞ்சது. ஆனா நீ பண்ணிருக்கிற 3D டிசைன் அந்த ரிப்பேர் ஆன லேப்டாப்ல தானே இருக்கு.
அதை எப்படி சித் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவ? தமனா, அத மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. நான் நினைச்சேனா இப்படி அது மேல தண்ணி ஊத்தும் எல்லாமே மிஸ் ஆகும்னு. சரி விடு, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத. என்கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல சித். இப்போ ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனை புது லேப்டாப் மூலமா எப்படி பண்ண போற? உன்னோட நல்லதுக்காக தான் இத நான் சொல்றேன். இன்னொரு நாள் இந்த பிரசன்டேஷனை வச்சுக்கலாம்னு சொல்லு. இங்க பாரு, அதை விட அசிங்க வேற எதுவுமே இல்ல தமனா. இது வரைக்கும் எதுலயுமே நான் தோத்ததே இல்ல, இதுலயும் நான் தோக்க மாட்டேன். சித்தார்த், உனக்கு உன்னோட ஈகோ தான் மிகப்பெரிய எதிரி. உன்கிட்ட சில விஷயங்களை பேசக்கூடாதுன்னு இப்ப வரைக்கும் நான் இருந்தேன். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்னால இத நான் சொல்றேன். அதெல்லாம் முடிஞ்ச கதை. சரி, முன்னாடி முடிஞ்ச கதையாவே அது இருக்கட்டும். எனக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் மிச்சம் இருக்கு. இங்க பாரு சித், உனக்குள்ள கண்ணா பின்னான்னு ஈகோ இருக்கு. அத வச்சுதான் உன் ஃபேமிலியே உன்னை பொம்மையை ஏத்துக்க வைக்கிறதுக்காக சவால அது இதுன்னு உன்னை போட்டு குழப்புறாங்க. அது எதுவுமே புரியாம நீ அவங்க கையில கடிச்ச பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்க. இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது சித்? இங்க பார்த்தமனா, இப்ப என்ன தேவையோ அத பத்தி மட்டும் இங்க பேசு. பிரசன்டேஷன்ல என்ன கலந்துக்காதன்னு சொல்ற, அதை ஏன்னு கேட்டா நீ என்னவோ சொல்லிட்டு இருக்க. இப்போ உனக்கு எல்லாத்தையும் விட பொம்மி பிரச்சனை தான் பெருசா போச்சா? இனிமே அத பத்தி பேசின நான் பயங்கர இரிட்டேட் ஆயிடுவேன் தமனா. ஏன் பொம்மையை பத்தி பேசக்கூடாது? அவளாலதான் இன்னைக்கு லேப்டாப் வேலை செய்யாம போச்சு. அவ என்ன செஞ்சா? சத்தியமா சொல்ற சித், அங்க வச்சு ஹேர் வாஷ் பண்றதுக்கு எப்படி அலோ பண்ண நீ? அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இன்னும் என்னால அதை ஜீரணிக்கவே முடியல சித். புள்ளியாரப்பா, வேம்பு சாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எப்படியாவது இந்த லேப்டாப்பை சரி பண்ணிடணும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா இங்கே இருத்தாமனா. ஐ வில் கோ. என்ன சித் இது? எனக்கு டைமுக்கு போகணும். பிரசன்டேஷன் பண்றதுக்காகவே நான் தனியா ஒரு ஸ்கெட்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல சில பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை காட்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். முழுக்க முழுக்க நான் என்னதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். சரியா? அந்த டிசைன் இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுல லிஃப்ட் வரைக்கும் நான் டிசைன் பண்ணி இருந்தேன். அது 3 டைமென்ஷன் ஸ்கெட்ச் தான். ஆனா அதுக்காக வெக்ஸ் ஆகி உட்கார சொல்றியா? நாம விடுற கேப்ல வேற ஏதாவது கம்பெனி உள்ள புகுந்துடாதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நான் அதை விட போறது இல்ல தமனா. சித்தார்த்துக்கு சேலஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா தோக்கிறது சுத்தமா பிடிக்காத. நீ கார்ல ஏற. சார், இந்த லேப்டாப்பை உடனே கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்குறீங்களா? பொம்மி தானே நீங்க? ஆமா. நிவா சார் சொல்லியிருந்தாரு, அதனாலதான் உங்களுக்காக எந்த வேலையும் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியுமா? சுமார் ஒரு மணி நேரம் ஆகுமா? ஐயோ, இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற டைம்ல நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். 10 மணிக்கு என் வீட்டுக்காரருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்குறீங்களா? சரி பண்ணி தரமா? பதட்டப்படாம உட்காருங்கம்மா, நான் ரெடி பண்ணி தரேன். பிள்ளையாரப்பா, எப்படியாவது சீக்கிரமா லேப்டாப் சரியாயிரணும். அதை கொண்டு போய் வேம்பு சார் கிட்ட நான் கொடுத்துடணும். அவர் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நீ தோத்துறாத. இல்ல, வேம்பு சார நான் தோத்து போக விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பிள்ளையாரப்பா எனக்கு துணையா இருப்பாரு. அண்ணா, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. இந்தாங்க. எவ்வளவு ஆச்சுண்ணா? நான் நிவா சார்கிட்ட பேசிக்கிறேம்மா. சரிங்கண்ணா.
ஐயோ